Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடியில் விசாரணை கைதி அருணாச்சலத்தின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். தற்போது உயிரிழந்த அந்த விசாரணை கைதியினுடைய உடல் அவர்களுடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. உறவினர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? பிரேத பரிசோதனையும் நடைபெற்றிருக்கிறது. அந்த உடற்கூறாய்வு முடிவுகள் எப்போது வெளியாக இருக்கின்றன? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. தூத்துக்குடி மாவட்டம் அமுதாநகர் பகுதியை சேர்ந்த நாகராஜன் என்பவர் மகன் அருணாச்சலம் 26 வயதான இளைஞர். இவர் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அரசு மதுபான பாரில் ஒன்று வேலை பார்த்து வருகிறார். கடந்த 17ஆம் தேதி வேலை முடிந்த பிறகு சட்ட விரோதமாக மது பாட்டில்களை விற்பனை செய்ததாக கூறி போலீசார் அவரை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றிருந்தாங்க. அப்பொழுது அவரிடமிருந்து 120 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து தென்பாகம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த சூழல்ல கடந்த 17ஆம் தேதி மாலை அருணாச்சலத்தின் உடலில் தலை மற்றும் கால் பகுதியில பலத்த காயம் ஏற்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். போலீசார் விசாரணை என்ற பெயரில் தனது மகனை கண்மூடித்தனமாக தாக்கியதன் காரணத்தினால்தான் தனது மகனிற்கு தலை மற்றும் கால் பகுதியில இது போன்ற பலத்த காயம் ஏற்பட்டதாக அருணாச்சலத்தின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ச்சியாக புகார்களை தெரிவித்து வந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அருணாச்சலம் சிகிச்சையில் இருக்கும் பொழுது அவரை பார்க்க சென்றிருந்த அவரது நண்பர்கள் எடுத்த வீடியோவும் இணையத்தில் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த வீடியோ காட்சிகளில் 3 காவலர்கள் தன்னை சரமாரியாக தாக்கியதன் காரணமாக தான் தனக்கு தலை மற்றும் கால் பகுதியில் இது போன்ற காயம் ஏற்பட்டதாக கூறியிருந்தார். அது மட்டுமில்லாமல் அதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை தரப்பாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வீடியோவில் சக கைதிகளிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே அருணாச்சலம் மயங்கி விழுவது போல சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டிருந்தாங்க. இந்த சூழல்ல நேற்றைய தினம் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த அருணாச்சலம் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில அவரது உடலை வாங்காமல் பெற்றோர்களும் உறவினர்களும் நேற்று முதல் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று காலை பிரேத பரிசோதனை செய்வதற்கு பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய 4 மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் இன்று காலை பிரேத பரிசோதனை செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி குற்றவியல் நடுவர் நீதித்துறை நீதியரசர் தலைமையில அனைத்து பிரேத பரிசோதனையும் முழுமையாக வீடியோ காட்சிகளாகவும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது பிரேத பரிசோதனை முடிந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அருணாச்சலத்தின் இல்லத்திற்கு அவரது உடலானது எடுத்து செல்லப்பட இருக்கிறது. அருணாச்சலத்தின் உடல் பிரேத பரிசோதனை துவங்கியதன் முதல் குற்றவியல் நீதித்துறை நடுவர் விஜய ராஜசேகர் என்பவர் முன்னிலையில அனைத்துமே வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தனது மகனை தாக்கியதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த மரண வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கக்கூடிய 3 காவலர்கள் மீது உரிய துறை ரீதியான விசாரணையை நடத்தி அவர்கள் மீது முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இன்று காலை அருணாச்சலத்தின் தாயாரும் ஒரு புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறாங்க. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனை முடிந்து தற்பொழுது அருணாச்சலத்தின் இல்லத்திற்கு உடலானது கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அதன் பிறகாக இறுதி சடங்கு செய்யக்கூடிய நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. எனவே விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்ற போலீசார் தலை மற்றும் கால் பகுதியில சரமாரியாக தாக்கியதன் காரணமாக விசாரணை கைதி ஒருவர் உயிரிழக்கக்கூடிய சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தன்னை 3 காவலர்கள் தாக்கியதன் காரணமாக தான் தனக்கு இது போன்ற காயம் ஏற்பட்டதாக ஏற்கனவே அருணாச்சலமும் அந்த மரண வாக்குமூலம் கொடுத்த வீடியோவை வைத்து தற்போது அடுத்த கட்ட விசாரணை இன்னும் சற்று நேரத்தை தொடங்க இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரேத பரிசோதனை அறிக்கை முடிவை கொண்டு தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.